பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பெலிஸ்தியரின் வீரனாகிய கோலியாத் தினமும் காலை மாலை இஸ்ரவேலின் சேனையை நோக்கி சத்தமாக சவால் விட்டான். அவனுடைய உயரமும் குரலும் வார்த்தைகளும் எல்லாருடைய இருதயத்திலும் பயத்தை உண்டாக்கினது. சவுல் ராஜாவும் அவரது வீரர்களும் யோனாத்தானும் அந்த சத்தத்தை கேட்டார்கள். அவர்கள் கோலியாத்தின் சத்தத்தையே பார்த்தார்கள். அதனால் யாரும் முன்வர துணியவில்லை. 40 நாட்களாக அந்த ஒரே சத்தம் இஸ்ரவேலின் மனதில் பயத்தை விதைத்தது. ஆனால் தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வந்த தாவீதும் அதே கோலியாத்தின் சத்தத்தை கேட்டான். மற்றவர்கள் கேட்ட அதே சத்தத்தை அவனும் கேட்டான். ஆனால் அவன் கோலியாத்தின் குரலை அல்ல, தேவனுடைய வல்லமையை தான் பார்த்தான். சேனை கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று விசுவாசத்தோடு நின்றான். ஒரு கவனும் ஒரு கல்லும் தேவனுடைய கரத்தில் வல்லமையான ஆயுதங்களாக மாறின. எல்லோருக்கும் பயத்தை உண்டாக்கிய கோலியாத்தே தாவீதுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறினான். அந்த நாளில் தாவீது கோலியாத்தை வென்றது அவனுடைய பலத்தினால் அல்ல, தேவன் மேல் வைத்திருந்த அசைக்க முடியாத விசுவாசத்தினால்தான். மற்றவர்கள் கோலியாத்தின் சத்தத்தை கேட்டபோது பயந்தார்கள். தாவீது தேவனுடைய வாக்குறுதியை நினைத்ததால் தைரியமாக முன்னேறினான். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளின் சத்தத்தை விட தேவனுடைய சத்தத்தை கேட்க தொடங்கினால் நம்மை பயமுறுத்தும் ஒவ்வொரு கோலியாத்தும் தேவன் கொடுக்கும் வெற்றிக்கான சாட்சியாக மாறும். பயம் நம்மை பின்னோக்கி இழுக்கும், ஆனால் விசுவாசம் தேவன் வைத்திருக்கும் வெற்றியை நோக்கி முன்னே நடத்தும். எதிரியின் சத்தம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் அதைவிட வல்லமையானது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரம். எங்களுடைய பலமும் எங்களுடைய பராக்கிரமமும் ஒன்றும் இல்லை, என் தேவ ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தாவீதை போல ஆண்டவரே அந்த கோலியாத்தை பார்த்து நாங்கள் பயப்படாதபடிக்கு தாவீது ஆண்டவரே அந்த கவன் கல்லால் அவனை வீழ்த்தினது போல ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுடைய விசுவாசத்தினாலே சாத்தானை சத்துருவை வீழ்த்தும்படியான பலனை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த நாளில் எங்களை மிரட்டி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை முறியடிக்கிற ராஜா ஆவியானவரே, நீர் எங்களை பலமுள்ள ஆவியை கொடன் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறீரப்பா சோத்திரம். அப்படியாக கத்தாவே, எத்தனை பெலிஸ்தர் வீரர்கள் வந்தாலும் என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே அவனை வீழ்த்துவதற்குண்டான பலத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ ஆவியானவர் அவங்க விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறாப்பா. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் உடைய நாமத்தினாலே அதை அவங்க ஜெயித்துக்கொள்ள கிருபை பலனின் தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.